ஹலோ வியூவர்ஸ், தற்போது எல்லாம் வானவில் நண்பர்களின் எண்ணிக்கை உலகெங்கிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்திலும் இவர்கள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். இவர்களால் தமிழ் கலாச்சாரம் கெட்டுப்போய் விடுமோ என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் உண்டு. வானவில் நண்பர்கள் கலாச்சாரத்தில் ஒரு ஆண் ஒரு ஆணையோ, ஒரு பெண் ஒரு பெண்ணையோ காதலிக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ மூன்றாம் பாலினத்தவரை காதலிக்கவோ திருமணம் செய்து கொள்ளவோ முடியும். சமீபத்தில் இது இயற்கைக்கு எதிரானது அல்ல, எங்களோட உணர்வுகளை வானவில்னு சமூக வலைதளங்களில் கொச்சைப்படுத்துறாங்க என்று தங்கள் ஆதங்கத்தை பதிவு செய்தவர்கள் மகிழ்ச்சியாக ஆடி பாடி தங்கள் உணர்வுகளை பேரணி நடத்தி பகிர்ந்து கொள்கின்றனர். இந்த செயல்தான் மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. இந்த வானவில் கலாச்சாரத்தை ஆங்கிலத்தில் LGBTQ+ என்று சொல்லுவார்கள். LGBTQ+ என்பது லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குயர் என்ற மாற்றுப்பாலின மற்றும் பால் புதுமையினர் மக்களை அடையாளப்படுத்தும் சொற்களில் சுருக்கம். ஒரு காலத்தில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டவர்கள் கைது என்ற செய்தியை பார்த்திருப்போம். இப்போது ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கின்றனர். அதே தம்பதியில் ஒருவர் மகப்பேறு அடைந்து குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதையும் செய்திகளில் காண்கிறோம். சொல்லப்போனால் ஓரினச் சேர்க்கை எனும் வார்த்தையை மரியாதை குறைவாக வார்த்தையாக பார்க்கப்பட்டு அதற்கு பதிலாக தன்பால் ஈர்ப்பாளர்கள், ஓர்பால் ஈர்ப்பாளர்கள் எனும் வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. அதேபோல திருநர், திருநம்பி, திருநங்கை, பால் புதுமையினர், மாற்றுப்பாலினம் என கண்ணியமான வார்த்தையால் அழைக்கப்படும் ஆரோக்கியமான மாற்றங்கள் இங்கே நடந்திருக்கின்றன. இப்படி ஒரு வானவில் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவையா என பலரும் தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர்.